கனமழையின் காரணமாக நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு இன்று பொது விடுமுறை அறிவித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முழு விவரங்களை பெற இணைகிறார் செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம். மழையினுடைய தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்கின்றன? இந்த மாவட்டங்களில் பொது விடுமுறை தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. அதாவது தென் மாவட்டங்கள்ல அதிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. சிவப்பு எச்சரிக்கையும் விடுத்திருந்தது. இந்த நிலையில இன்றைய தினம் நெல்லை மாவட்டம், தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு பொது விடுமுறை அறிவித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதாவது அந்த பொது விடுமுறை காவல்துறை, அதே போல தீயணைப்புத்துறை, மீட்பு பணியில் ஈடுபடக்கூடியவர்கள், அத்தியாவசிய தேவைக்குள்ள வணிக நிறுவனங்கள், அது போக மருத்துவம் சார்ந்த தொழில்கள் இவர்களுக்கு பொருந்தாது எனவும் அந்த அறிவிப்புல குறிப்பிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மாவட்டத்தில், அதாவது நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் விட்டு கனமழையானது பெய்துதான் வருகிறது. நேற்று முன்தினம் இரவு தொடங்கிய கனமழை தற்போது நெல்லை மாவட்டத்தில் சற்று ஓய்ந்திருக்கிறது. இந்த நிலையில மற்ற மாவட்டங்களிலும் விட்டு கனமழையானது பெய்து கொண்டுதான் இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை பெய்து கொண்டிருக்கின்ற நிலையில நீர்வரத்தும் அந்த அணைகளுக்கு, அதாவது நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு தொடர்ந்து நீர்வரத்தும் அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக அணைகளிலிருந்து வெளியேற்றக்கூடிய நீரின் அளவும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கும் நிலையில தாமிரபரணி ஆற்றில நெல்லை மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் இரு கரைகளையும் கடந்து தாமிரபரணி ஆற்றோட வெள்ளம் சென்று கொண்டிருக்கிறதன் காரணத்தினால அந்த கரையோர பகுதியில மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. மாநகர் பகுதி முழுவதுமே துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு எந்த ஒரு இடங்களுக்கும் செல்ல முடியாத நிலை இருந்து வருகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள். பொதுமக்களை மீட்டு முகாம்களுக்கு அனுப்பக்கூடிய பணியில காவல்துறையினர், பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதலாக பேரிடர் மீட்பு படையினர் தென் மாவட்டங்களுக்கும் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.